போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களில் கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயல் செல்கின்ற சாலையின் இருபுறமும் பேருந்துகள் நிறுத்தினார்கள் என்ற புகார் வந்திருக்கிறது. அதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற சூழல் ஏற்பட்டால் அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயல் செல்கின்ற சாலையில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல மதுரவாயல் டோல்கேட்டிலும் கூடுதலாக பேருந்துகளை நிறுத்தி அங்கேயும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே இந்த பொங்கல் திருநாட்களில் பொதுமக்கள் ஊர் சென்று சேர்வதற்கு இடைஞ்சல் இல்லாமல் அவர்கள் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்களுடைய ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினரை மரியாதைக்குரிய போக்குவரத்து ஆணையர் அவர்கள் அழைத்து பேச இருக்கிறார்கள். அவர்களும் அந்த அறிவுரையை வழங்க இருக்கிறார்கள். அதேபோன்று டோல்கேட்டுகளில் கடந்த தீபாவளியின் போது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கருத்துப்படி அந்த டோல்கேட்டுகள் குறிப்பிட்ட நேரம் மாலை நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அதனால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் பிரச்சனை இல்லாமல் சென்றார்கள். அதேபோல இந்த பொங்கல் திருநாட்களுக்கும் அவர்கள் சென்று சேர்வதற்கு அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான அவருடைய நகையில பேசுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அவர்களை கண்காணிப்பதற்கான குழு அமைக்கப்படும். இந்த மாதிரி சாலை ஓரத்திலே நிறுத்தி போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு நிச்சயமாக குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் அது ஒரு வியாதி போல தான். அது வர வர நம்ம மருந்து சாப்பிடணுங்கிற மாதிரி தான். ஏன்னா புதிய பேருந்து உரிமையாளர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் போக்குவரத்து அதிகமாகிட்டு இருக்கு. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.